123வது சங்கீதம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. வேலை செய்யறவங்க எப்பவுமே தன்னுடைய எஜமானனை நம்பி இருப்பாங்க. ஒரு ஆபத்தின் காலத்துல, ஒரு இக்கட்டான நேரத்துல எஜமானன் வந்து உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு எஜமானனை நம்புவாங்க. ஒரு கொடூரமான எஜமானனா இருந்தா கூட இந்த வேலைக்காரங்க அவங்க கிட்ட ஒரு பணிவா நடந்து அந்த உதவியை வாங்கிருவாங்க. எப்படி அந்த ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமான அப்படி நம்புறானோ அதே மாதிரி நம்மளும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பணும். சில சூழ்நிலைகள் நம்முடைய கையை விட்டு மீறி போகும்போதும், இன்னும் நம்ம நினைச்சது நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கும் போதும் அப்படியே நம்ம துவண்டு போய் ஆண்டவரை தேடி என்னத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே முடங்கி போறோம். ஆனா இதன் மத்தியிலையும் நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கணும். எது வரைக்கும் நோக்கி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு இறக்க செய்யற வரைக்கும் நம்ம நோக்கி இருக்கணும். சில காரியங்களுக்கு நம்ம காத்திருப்போம், ஆனா அது நடக்காத பட்சத்துல நம்ம அப்படியே டவுன் ஆயிடுவோம். அப்படி ஆயிடக்கூடாது. ஆனா அதன் மத்தியிலையும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கணும். நம்முடைய கண்கள் வேற யார் மேலயும் என்ன செய்யக்கூடாதுன்னா போயிடக்கூடாது. அதுல நம்ம கவனம் உள்ளவர்களா காணப்படணும். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இழக்காதீங்க. அவரே நோக்கி இருங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.